அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். நண்பர்களே, அஸ்வினி முத்திரை அஸ்வினி முத்திரை அதை பற்றி தான் பேச போகிறோம். நண்பர்களே, ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதுவும் இந்த அஸ்வினி முத்திரை பற்றிய வீடியோ தான். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மிகவும் பிரியமான நண்பர்களே, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. செய்யலாம், அது கரெக்டாக செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பாக செஞ்சால் தான் பிரச்சனை. எதுவுமே தப்பான எப்படி சார் நீ சொல்கிற மாரி தானே சார்? தப்பான என்ன தப்பு சார் நடக்கும்? தப்புனா மெயினாக தப்புனாவே அதில் என்னன்னா கவனம் சிதறக்கூடாது. எந்த ஒரு வேலையுமே இல்லை சொல்கிற கேளுங்க. நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு கேள்விக்கு புரிஞ்சுக்க விஷயம். அதில் ஒரு கேள்வி நீங்கள் புரிஞ்சுட்டா இது எல்லா விஷயம் புரிய ஆரம்பிக்கும். எல்லாமே ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு தோசை சுடுறீங்க, தோசை அதை முன்னாடியே எடுத்தா மாவு பிச்சுக்கிட்டு வந்துடும். மாவு இருக்கும், கொஞ்சம் விட்டுறலாம், வேகட்டுன்னு விட்டா கருவி போயிடும். அப்போ கரெக்டாக ஒரு வேலை செய்யணும்னா கரெக்டாக செய்யணும். அப்போ கரெக்டாக செய்யணும்னா நம்ம மனசுல கரெக்டாக செய்யணுங்கிற அந்த எண்ணம். இப்போ நீங்கள் அஸ்வினி முத்திரை செய்கிறீங்கன்னா இந்த நம்ம கரெக்டாக செய்யணும் எப்படின்னு கற்றுக்கணும். அதுதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஒன்றுன்னா இது பண்ணுங்க. மனசு முதல்ல நிற்கிதான்னு பாருங்க. முதுகு தண்டு உடம் இந்த மூலாதாரத்தில் மனசு அப்படியே கவனம் அங்கேயே நிலைச்சு நிற்கிதான்னு பாருங்க. அந்த பயிற்சி ஃபர்ஸ்ட் செய்யுங்க. அது மனசை பழக்கப்படுத்துங்க. அப்படியே நிற்கணும். எல்லாமே இருக்குன்னா நிற்கும். எப்போ நிற்கும்? எப்போ சும்மா இருக்கும் அப்போ நிலைச்சிருக்கிறது. இங்கே மனசு எப்போ நிற்கணும்? எல்லாமே இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு, எதுவுமே நமக்கு தேவையில்லை, எல்லா வெற்றியும் நான் அடைஞ்சிட்டேன், எல்லாமே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எல்லாம் அங்கே சிவன் மறைஞ்சிருக்கிறாரு. புரியுது உங்களுக்கு? சிவன் முதுகு தண்டுல மறைஞ்சிட்டு இருக்காரு, அங்க மூலாதாரத்துல இருக்கிறாரு. அப்படி நினைச்சாதான் அந்த மனசு அங்க அப்படி நிற்கும். அவர் இருக்கிறாரு, எல்லாம் பார்த்துக்குவாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனைனா அவர் பார்த்துக்குவாரு. நீ என்ன செய்யணும்? அந்த தண்டு வடம் மூலாதாரத்துல அப்படியே அங்கேயே இரு. அந்த சிவமாவே மாறிடுறதுதான். அப்படியே அவர் அப்படி நினைச்சிருந்தா என்ன ஆகும்? அவரா மாறிடுவோம், அவ்வளவுதான். அப்ப நம்ம அவங்க மறைஞ்சிருக்கிற சிவனையும் நினைச்சு அப்படியே சும்மா இருக்கிறோம், நிலைச்சிருக்கிறோம். அப்ப என்ன நினைக்கிறோம்? நம்ம எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துக்குவாரு. நம்ம அங்க இருந்து சும்மா இருந்தா போதும். என்ன செய்யணும்? நம்ம ஒண்ணு வேணாம், நீ சும்மா இருக்கணும், சும்மாவே இருக்கணும், சும்மா இருக்கணும், நினைச்சிருக்கணும். அப்படியே இரு, சும்மா அங்கேயே இரு, அப்படியே இரு. எல்லாம் இருக்கு, அங்கேயே இரு. சிவன் இருக்காரு, அங்க மறைஞ்சிருக்காரு, அங்கேயே இரு. சிவமாவே இரு, அப்படியே சும்மா இரு. அவர் எல்லாம் பார்த்துக்குவார். இவ்வளவுதான். இந்த நம்பிக்கை. அவர் இருக்கிறார், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அப்படியே அங்கேயே இரு. இதுதான் கரெக்ட். மனசு நிக்கணும் அங்க. அதுக்கு நம்ம என்ன நாலேஜ், என்ன ஒரு சிந்தனையை கொண்டு வரணும்னா இதுதான். அப்ப அங்க இருக்கிற பவர் போதும், மூலாதாரத்துல இருக்க பவர் போதும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினைச்சிட்டு அந்த சுருக்கி விரிக்கணும். அந்த ஆசன வாயை ஒரு 10 பேர் அப்படியே சுருக்கி பிடிச்சிக்கிறீங்க, அப்படியே மெதுவா ரிலீஸ் பண்றீங்க. சுருக்கி பிடிச்சிக்கிறீங்க, அப்படியே மெதுவா ரிலீஸ் பண்றீங்க. சுருக்கி விரிக்கிறீங்க. ஒரு 10 தடவை 15 தடவை சுருக்கி விரிக்கிறீங்க. அப்புறம் சுருக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே மூக்கு வழியா காத்தை இழுத்து ஹோல்டு பண்றீங்க. சொல்றது புரியுதா? காத்தை இழுத்து ஹோல்டு பண்றீங்க. ஹோல்டு பண்ணிக்கிட்டு அந்த சுருக்கி பிடிச்சிருக்கோம்ல, இப்ப கீழே காத்தை இழுத்து ஹோல்டு பண்றோம். ஹோல்டு பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த கீழே நிலைச்சிருந்திலே கவனம் இப்ப கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த கவனம் அப்படியே நிக்குது. அந்த கவனம் அல்லது சிவம், கீழே இருந்த சிவன் இப்ப மேல வந்து தலை உச்சி கொண்டு போயிருங்க. தண்டு வடம் வழியாக அந்த கீழே இருந்த சிவம் இப்ப தண்டு வடம் வழியாக தலை உச்சிக்கு போயிடுச்சு. தலை உச்சியில போய் அப்படியே நின்னுங்க. மூச்சு எழுத்து ஹோல்டு பண்ணிட்டீங்க. இப்போ தலை உச்சிக்கும் போயிட்டீங்க. 2 வேலையை ஒரே சமயத்துல செய்றீங்க. இப்போ சுருக்கி பிடிச்சிக்கிட்டீங்க, மூச்சு எழுத்து ஹோல்டு பண்றீங்க. ஹோல்டு பண்ணிட்டு அங்க நிலைச்சிருந்த கவனத்தை இப்ப தலை உச்சியில கொண்டு போய் வச்சுட்டீங்க. கவனம்னா சிவம். புரியுது உங்களுக்கு? கவனம்னு சொல்லலாம், மனசுன்னு சொல்லலாம், இல்ல சிவம்னு சொல்லுங்க. அது மொத்தம் சுருக்கமா சொல்றேன் பாயிண்டா. கீழே இருந்த சிவமா மாறிட்டீங்க இல்லையா? அப்ப சும்மா இருக்கிறீங்க, சிவமா மாறிட்டீங்க. அப்ப கீழே இருந்த சிவம் இப்ப மேல தலை வச்சுக்கு போயிட்டார். அவ்வளவுதான் சுருக்கம், பாயிண்ட். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம பாயிண்டா சொல்றோம், நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றோம், பாயிண்டா சொல்றோம், நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப கரெக்டா செய்யறதுன்னா என்ன? இதான் இப்ப நான் சொன்னதான் கரெக்டா செய்யறது.
அப்போ நம்ம வந்து அடிப்படை என்னன்னா, நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டா செய்யணும். எந்த விஷயமுமே தோசை சுடணுமா, ஒரு தோசை சுடுறோம், கரெக்டா செய்யணுங்கிற நினைச்சியா கரெக்டா செய்வீங்க. அந்த எண்ணமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அப்படி இங்க பேசிட்டு இருப்பீங்க, அங்க பாப்பீங்க இங்க பாப்பீங்க, அப்படி வேற ஏதோ ஒரு வேலையில கவனம் போகும். எவ்வளவு சூடா இருக்கு, எவ்வளவு ஹீட்ல இருக்கு அடுப்பு தெரியாது. சொல்றது புரியுது உங்களுக்கு? எவ்வளவு ஹீட்ல இருக்கு என்ன எதுவுமே தெரியாது, டைம் போறது தெரியாது, பேசிக்கிட்டே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு பண்ணுவீங்க. அப்ப கண்டிப்பா கரெக்டா பண்ண முடியும். ஏன்னா அந்த கரெக்டா செய்யணுங்கிற எண்ணம் இல்லை. அதனால இந்த பயிற்சி நம்ம கரெக்டா செய்யணுங்கிறத ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம் அடிப்படை. அந்த எண்ணத்தை வச்சுட்டு கரெக்டா செய்யணும்னு முயற்சி பண்ணுங்க. நான் சொன்னதையும் நல்லா கவனமா மனசுல மனப்படமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பயிற்சியை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வெற்றிகரமா செய்வீங்க. ஒன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல் பவர். இப்ப நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னாக்க அந்த பவர் ஃபுல்லா மேல மேல கொண்டு போறீங்க. கீழே வந்து செக்ஸுங்கிற காமங்கிற அந்த பவர் வந்து இப்ப தெய்வீகமா மாறிடுது. மேல உச்சிக்கு போனோம்னா சிவமா. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார். அதான் பிரதர், இப்ப கீழ இருந்த பவர்னா அது வந்து ஒரு செக்ஸுவல் பவர் இல்லையா, ஒரு காமங்கிற சக்தி. புரியுங்களா? காமங்கிற அந்த எனர்ஜி பவர் வந்து இப்ப தலை உச்சிக்கு போயிருது. தலை உச்சியில போய் அப்படின்னு தலை உச்சிக்கு போயிருது. அப்ப வந்து அது சிவமா மாறுது. சிவமா இருக்கு. இப்ப அது தெய்வீகமா மாறிடுது. சரியா? அப்ப தெய்வீகமா மாறணும்னு அப்ப என்ன பண்ணுங்க, தலை உச்சிக்கு போயிட்டீங்க. அங்க ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? கீழே இருந்த அந்த பவர் மேல போயிடுச்சு. இப்போ கீழே இருந்த சிவம் இப்ப மேல வந்து மூலாதாரத்துல இருந்த சிவம் இப்ப தலை உச்சிக்கு போயிடுச்சு. தலை உச்சியில அப்படியே 2 நிமிஷம் அப்படியே இருங்க. அப்படியே இருந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும், 2 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு அந்த பவர் வந்து அப்படியே வலியுது. இப்ப தண்ணி ஊத்துனா இப்படி தலையில தண்ணி ஊத்துனா நம்ம உடம்பு பூரா அப்படியே எல்லாம் அப்படியே வலிஞ்சு வரும்ல. தலை உச்சியில தண்ணி ஊத்துனா அப்படியே வலியும்ல, உடம்பு பூரா போகும்ல. அது மாதிரி அங்க இருக்கிற பவர் உடம்பு பூரா போகுதுன்ட்டு தலை உச்சியில இருந்து அப்படியே உடம்பு நினைங்க. தலை, தோள்பட்டை, முதுகு, மார்பு, வயிறு, கால் அப்படியே முழுசும் அப்படியே நினைச்சுக்கிட்டே வாங்க. சும்மா அப்படியே தண்ணி போற மாதிரி நினைச்சு அப்படியே உடம்பு பூரா நினைச்சுங்க. அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த பவர் மேல தலை உச்சியில இருந்த பவர் வந்து இப்போ உடம்பு பூரா வந்துடும். இப்ப வந்துருச்சா? இப்ப திருப்பி வந்து தலை உச்சி நினைங்க. திருப்பி தலை உச்சி நினைச்சு 2 நிமிஷம் இருங்க. எதுக்கு சொல்றேன்னா, திருப்பி அந்த தலை உச்சி நினைச்சிட்டு 2 நிமிஷம் இருந்துட்டு அப்படியே தியானம், மெடிடேஷன் அப்படி சும்மா இருங்க. தலை உச்சி நினைச்சு 2 நிமிஷம் இருக்குன்னா சும்மா இருக்கணும். சும்மா அப்படியே இருங்க, ஒன்னும் செய்யக்கூடாது. சொல்லற சும்மா இருங்க, எதை பத்தியுமே அப்படியே இருக்கணும். அது பழக உங்களுக்கு தெரியும். புதுசா வர்றவங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்க நம்மள கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஓப்பனா சொல்லிடுறோம்ல. அதனால தெரிஞ்சுக்கிட்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், அதான் நான் சொல்றேன். இல்ல திரும்பவும் கேளுங்க, அவ்வளவுதான். நான் புதுசா சொல்ற மாதிரி சொல்லுவேன். அப்படிங்கும்போது மேல தலை உச்சியில அப்படியே சும்மா இருங்க. அப்படியே நிலைச்சு சும்மா அப்படியே இருங்க. சொல்லற சும்மா இருந்தா எந்த சிந்தனை அப்படியே சும்மா அப்படியே இருக்கும். அது இருந்து பழக வந்துடும் சொல்றேன். பழக உங்களுக்கே தெரியும். அது அப்படியே சும்மா அப்படியே இருங்க. அப்படியே ஷார்ப்பா அப்படியே பாயிண்டா சும்மா அப்படியே இருங்க. அப்படிங்கும்போது பவர் ஷார்ப்பா இருக்கு. இப்ப வந்து நீங்க ஒரு பிரேயர் பண்றீங்க. அது கையில ஒரு பிரச்சனை, எது எங்கேயோ இப்ப நீங்க சொன்னீங்க தலையிலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்ப வந்து என்னுடைய மூளை புதுசாகணும், என்னுடைய மூளையில இருக்கிற ரத்த நரம்புகள் எல்லாம் புதுசாகணும், அங்க இருக்கிற ஒரு லீக்கேஜ் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நரம்புல ஏதோ பிளட்ல லீக்கேஜ் இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அந்த இடமெல்லாம் புதுசாகணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா சுகமா இருக்கணும், தலை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பிரேயர், ஒரு எண்ண அலைய அனுப்புறீங்க, நினைக்கிறீங்க. என்னுடைய தலை வந்து நல்லா இருக்கணும், என்னுடைய 2 கண்கள் நல்லா பார்வை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உடனே அது மாதிரி ஆக்ஷன் ஆகும், நல்லா ஆயிடும். இவ்வளவுதான். இதுதான் வந்து இவ்வளவு இதுதான் முக்கியமான விஷயமே. இதுதான். இந்த மாதிரி நீங்க கரெக்டா இந்த பயிற்சி பண்ணிட்டு பிரேயர் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடனே ஆக்ஷன் ஆகி அது சரியாயிடும். ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம், ஒரே செகண்ட் தான் சரியாகும். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி வந்து கரெக்டா பண்ணணும். நீங்க உங்களுடைய முயற்சியில கரெக்டா பண்றதுலயே கவனமா இருக்கணும். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் வரும். உங்க தலை உச்சியில ஷார்ப்பா அப்படி மனசு நிக்குதுன்னா நீங்க ஷார்ப்பா இருக்கணும், அப்படியே நிக்கணும் ஷார்ப்பா. அப்ப வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த நினைக்கக்கூடியது உடனே ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல நடக்கும். இவ்வளவுதான் விஷயம். ஆனா யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ போட்டு இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. சும்மா பேசிட்டே இருக்க வேண்டியதான், நீ கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஒரு முடிவுக்கே வராது. அவ்வளவுதான்.
இதை நீ இந்த பயிற்சியை கரெக்டாக பண்ணணும்னா சக்ஸஸ். அவ்வளோதான் பிரதர். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் அஸ்வினி முத்திரை கேட்டீங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதாவது என்னன்னாக்கா எத்தனை தடவை செய்யறதுன்னு கேட்டிருக்கீங்க. அவங்கவுங்க சூழ்நிலை, அதாவது சுருக்கி விரிக்கும் போது ஒரு 10 தடவை 15 தடவை சுருக்கி விரிக்கலாம். அப்புறம் தான் நீங்கள் சுருக்கி பிடிச்சிட்டு மேலே போயிருங்க, கவனம் மேலே கொண்டு போயிடுறீங்க. அது ஒரு கம்ப்ளீட் ஆயிடுது, ஒரு பயிற்சி கம்ப்ளீட் ஆயிடுது. அது வந்து காலையில் 2 தடவை செய்யலாம். அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு சாப்பிட்றீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் டைம் இருக்கும். அந்த 2 மணி நேரத்தில் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவையோ 2 தடவையோ செய்யலாம், மார்னிங் காலையில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 தடவை செஞ்சு ஒரு தடவை செய்யலாம், 2 தடவை செய்யலாம் போதும். அப்புறம் மதிய நேரத்தில் டைம் இருந்ததுன்னா, மதியம் உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செஞ்சுருங்க. அல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு ஒரு தடவை செய்யலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் மாலை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது ஒரு 5 நிமிஷம் நேரம் ஒதுக்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை செய்யலாம். ஓகேவா? ஒரு தடவையும் செய்யலாம், 2 தடவை செய்யலாம். அதுக்குன்னு நீங்கள் அடிக்கடி செய்யக்கூடாது. அதாவது சொல்லிட்டாருன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு பொழுது அதையே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதான் தவறு. ஒரு தடவை அல்லது வந்து 2 தடவை செய்யலாம். காலையில், மதியம் ஒரு தடவை செய்யலாம், சாயந்தரம் அதே மாதிரி ஒரு தடவையோ 2 தடவையோ செஞ்சுக்கலாம். இவ்வளோதான் பிரதர் செய்யணும். இதுக்கு மேலெல்லாம் தேவையில்லை. சரியா? இது காலை மதியம் இரவு இப்படி செஞ்சால் போதும். சில பேர் அதே வேலையை செஞ்சுட்டே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி செஞ்சால் அளவுக்கு மேலே போனால் அமிர்தம் நெஞ்சுன்னா அது குழப்பம்தான் ஆகும், பார்த்துக்குங்க. இவ்வளோதான் பிரதர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர். நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை கவனமாக பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அதே மாதிரி நண்பர்களே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் 5 வீடியோ கொடுத்துருக்கேன். எவ்வளவு? 5 அஸ்வினி முத்திரையை பற்றி 5 வீடியோக்கள் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்குள்ளேயும் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு 1 வீக் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக, ஒரு மாஸ்டர், ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவீங்க. நண்பர்களே, அஸ்வினி முத்திரையை நம்ம கரெக்டாக செய்யும்போது எப்படிப்பட்ட பலன்கள், ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. அதே மாதிரி உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ், அதாவது ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விடுங்க. அதாவது சூப்பர் அல்லது குருவே சரணம் அல்லது ஒரு 4 பூ போட்டு விடுங்க. ஏதோ ஒரு 4 பூவை போட்டு விடுங்க. ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், உங்களுக்கு ஏதாவது இதை பற்றிய சந்தேகம் ஏதாவது இருந்தால் உடனே எனக்கு கால் பண்ணுங்கள், உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அஸ்வினி முத்திரையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம செய்யும்போது நம்முடைய உடம்பு 100க்கு 100 ஸ்ட்ராங் ஆகுது. உடம்பு 100க்கு 100 ஸ்ட்ராங்காக, அது உறுதி ஸ்ட்ராங் ஆகுது. நம்முடைய மனசில் தெம்பு, தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம், சந்தோஷம், இதெல்லாம் வந்து 100க்கு 100 பாயிண்ட்டு. 100க்கு 100 நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா தைரியமாக, போல்ட்டாக, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. இந்த நாள் முழுவதுமே உற்சாகமாக இருப்பீங்க. மிக நீண்ட நேரம் உற்சாகமாக, சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்ய முடியும். இந்த அஸ்வினி முத்திரையை கரெக்டாக செஞ்சு முடித்த உடனே நீங்கள் ஒரு ப்ரேயர் அல்லது பிரார்த்தனை செய்தீங்கன்னா அது உடனே ஆக்ஷன் ஆகும். ஒரு செகண்டில், ஒரு நிமிஷத்தில் அது நடைமுறைக்கு வந்துடும். அதாவது பிரார்த்தனை செய்யக்கூடிய ஃபுல் பவர் உங்களுக்கு கிடைச்சிடும். நண்பர்களே, இதே மாதிரி தான் கிரியா யோகம் செய்தாலும்
உங்களுடைய உடம்பு 100க்கு 100 உறுதியாகுது, ஸ்ட்ராங் ஆகுது. அதே மாதிரி மனசுலேயும் ஃபுல் பவர், 100க்கு 100, 100க்கு 200 பல மடங்கு மனசுலேயும் அதே மாதிரி ஃபுல் பவர் உண்டாகுது, கிடைக்குது. நண்பர்களே, நான் வந்து அஸ்வினி முத்திரையை பற்றி இந்த மொத்தம் ஒரு 7 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2 வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 5 வீடியோ, மொத்தம் 7 வீடியோ. இந்த 7 வீடியோவிலையும் 100க்கு 100 வெளிப்படையாக, 100க்கு 100 உண்மையாக வெளிப்படையாக நான் எல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் அந்த கிரியா யோகம் மட்டும் நான் சொல்லலை. ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதை வச்சுட்டு நீங்கள் பயிற்சி பண்ணக்கூடாது, கிரியா யோகா பயிற்சி பண்ணக்கூடாது. ஒன்று நீங்கள் நேரடியாக வந்து கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் கிரியா யோகம் தெரிஞ்சுக்கணும், பர்ஃபெக்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க உடனே எனக்கு வாட்ஸ்அப் போடுங்க, அல்லது எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த திரையில் காட்டியிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி நண்பர்களே. நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் அடுத்த புதன்கிழமை மாலை 6:15 சந்திக்கிறேன். மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.